ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 1996 சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் தோற்று போனார். இதனை திமுகவினர் அடிக்கடி ஜெயலலிதாவுக்கு எதிராக சொல்லி நகையாடினர். அது தங்கள் தலைவருக்கும் நிகழும் என்று கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் திமுக உடன்பிறப்புகள். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினின் உடன்பிறப்புகளுக்கு நடந்துள்ளது. அதை எப்படி என்பதை பார்ப்போம் வாருங்கள். கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிட்ட ஸ்டாலின் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை முத்தமிட்டார். ஸ்டாலின் கண்ட தோல்வி திமுக தரப்பை மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கு. அதிலும் திமுகவிலிருந்து விரக்தியில் வெளியேறிய விஎஸ் பாபுவே எதிர் வேட்பாளராக களமிறங்கி ஸ்டாலினை பழி தீர்த்திருப்பது யாரும் எதிர்பாராதது. 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் என்ற ஒரு புதிய தொகுதி உருவானது. அந்த சமயத்தில் அங்கே களமிறங்கிய ஸ்டாலின் அடுத்தடுத்து நடைபெற்ற 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டார். அதிலும் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதல்வரானார். அன்றிலிருந்தே கொளத்தூர் தொகுதி சிறப்பு கவனம் பெற்றது. கடந்த 5 வருடங்களில் மட்டும் கொளத்தூர் தொகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வழியாக பல நூறு குடியிருப்புகள், பெரியார் அரசு மருத்துவமனையை மேம்படுத்துதல், திருவிக நகர், பெரியார் நகர் பேருந்து நிலையங்களை நவீனப்படுத்துதல், கொளத்தூர் வண்ணமின் வர்த்தக மையம், அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறை, விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், மழைநீர் வடிகால் கட்டமைப்புகள் என தொகுதி முழுக்க பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொண்டு வரப்பட்டன. இத்தனை கட்டமைப்புகள் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருந்தார். அந்த நிலையிலும் ஸ்டாலின் தோல்வியை தழுவியது எதனால் என கொளத்தூர் உடன்பிறப்புகள் சொல்வது, நீங்கள் சொல்வது போல தொகுதியில் பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் முதல் 3 வருடங்களாகவே தொகுதியில் சரியான சாலை வசதியோ மழைநீர் வடிகால் வசதிகளையோ ஏற்படுத்த தவறிவிட்டார்கள். கடைசி 2 வருடங்களில் மட்டுமே ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வரப்பட்டன. கடைசி நேரத்தில் நிறைவேற்றப்பட்ட சில திட்டங்கள் இன்னும் செயல்பாட்டுக்கு கூட வரவில்லை. இந்த அதிருப்தி அனைத்துமே முதல்வருக்கு எதிராக திரும்பியிருக்கு. இந்த தொகுதியின் நிலைமை இவ்வளவு மோசமானதற்கு சேகர்பாபு மிக முக்கிய காரணம். தொகுதியின் மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் அவர்தான். மாநகராட்சி சார்பில் தொகுதியில் குப்பை தொட்டிகளை கூட சரியாக வைப்பதில்லை. பழுதான சாலைகள், கொசு தொல்லை என ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அதிகாரத்தை பயன்படுத்தி தொகுதியில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து விட்டார். பெண் நிறுவனத்திலிருந்தும் தொகுதியின் உண்மை நிலவரத்தை ஸ்டாலின் கவனத்தை கொண்டு செல்லவில்லை. தேர்தலுக்கு முன்பாக கட்சி நிர்வாகிகளுக்கு கூட பூத் காசு சரியாக தரவில்லை. அதே சமயம் சேகர்பாபு போட்டியிட்ட துறைமுகம் தொகுதியில் பூத் வாரியாக லிஸ்ட் எடுத்துக்கொண்டு எத்தனை வாக்குகள் வரும், யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து வாக்குகளை உறுதி செய்யலாம் என்று மைக்ரோ அளவுகளில் வேலை பார்த்து வைத்திருந்தார். துறைமுகத்துக்கும் திருவிக்க நகருக்கும் அம்பத்தூருக்கும் அவர் செலுத்திய உழைப்பில் 10ல் 1 பங்கு அளவுக்கு கூட கொளத்தூரில் கவனம் செலுத்தவில்லை. சேகர்பாபுவின் அழுத்தத்தால் தொகுதியின் உண்மை நிலவரம் ஸ்டாலினுக்கும் சென்று சேரவில்லை. கேட்கும் போதெல்லாம் ஜெயிச்சிடுவோம் தலைவரே என்று சொல்லியே ஸ்டாலினை நம்ப வைத்து கடுத்தெடுத்திருக்கிறார் சேகர்பாபு. சேகர்பாபுவின் உள்ளடி வேலைகள் ஒரு பக்கம் என்றால், தாவேக்க வேட்பாளர் விஎஸ் பாபுவின் பழைய பகையும் இந்த அளவுக்கு கூடுதல் வாக்குகளில் ஸ்டாலின் தோற்க முக்கிய காரணம். 1980லிருந்தே விஎஸ் பாபுவின் மொத்த குடும்பமும் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து வந்தது. வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்த விஎஸ் பாபு 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அன்றைய புரசைவாக்கம் தொகுதியின் எம்எல்ஏ ஆனார். அடுத்த தேர்தலில் தொகுதி மறுவரையில் அதன் சில பகுதிகள் வில்லிவாக்கத்துக்கு செல்ல கொளத்தூர் தொகுதி புதிதாக வந்தது. அதன் வேட்பாளராக விஎஸ் பாபு களமிறங்குவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஸ்டாலின் களமிறங்கினார். அந்த தேர்தலில் தீவிரமாக வேலை பார்த்த ஸ்டாலினை வெற்றி பெற வைத்தார் விஎஸ் பாபு. அப்படி இருந்தும் தேர்தல் முடிந்ததுமே திமுக தலைமை விஎஸ் பாபுவை கட்டம் கட்ட அவரது மொத்த குடும்பமுமே திமுகவிலிருந்து ஒதுங்கி அமைதியானது. அடுத்த வந்த தேர்தலில் விஎஸ் பாபு அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு கடந்த 10 ஆண்டு கால மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக களமாடிக்கொண்டிருந்தார்.
இந்த சூழலில் தான் 2026 தேர்தல் நெருக்கத்தில் தாவேகாவில் இணைந்த VS பாபுவை கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினுக்கு எதிராக களமிறக்கினார் விஜய். திமுகவின் தேர்தல் பணிகள் இணங்க அந்த சந்தர்ப்பத்தையும் விஜய் அலையையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஸ்டாலின் மீதிருந்த தன் பழைய பகையை பழித்தீர்த்து கொண்டார் VS பாபு என்கிறார்கள். இவ்வளவும் சேகர்பாபு ஸ்டாலினுக்கு எதிராக செய்திருக்கிறார். அப்படி இருக்கையில் மே 6ஆம் தேதி ஸ்டாலின் தனக்கு வாக்களித்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரே வண்டியில் ஸ்டாலினும் சேகர்பாபுவும் கொளத்தூர் தொகுதியை சுற்றி வந்தபோது ஸ்டாலின் கண் கலங்கினார். அதை பார்த்து சேகர்பாபுவும் அழுதார். இந்த காட்சியை கண்ட கொளத்தூர் தொகுதி மக்களும் கண் கலங்கினர். அப்போது பொதுமக்கள் ஸ்டாலினை பார்த்து நீங்கள் தோற்றாலும் கொளத்தூர் தொகுதி MLA நீங்கள்தான் என சொல்லி ஸ்டாலினுக்கு மன ஆறுதல் அளித்தார்கள். ஆக சேகர்பாபு கொளத்தூர் தொகுதியை கண்ணும் கருத்துமாக கவனித்திருந்தால் ஸ்டாலினுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆக சேகர்பாபு ஸ்டாலினுடன் இருந்ததே குளிபறித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.